இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. எதுக்காக உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் சொல்லிட்டாங்க. இங்கு போராட்டக்காரர்கள் அனைவரும் நிற்கிறார்கள். சொல்லுங்க, என்ன என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன? எதுக்காக இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. இல்ல, கவர்மெண்ட் தமிழக அரசு இந்த கோரிக்கையை அவங்க கண்டிப்பா நடத்த விட மாட்டோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இப்ப நீங்க போராட்டத்தில் இருக்கீங்களா? காரணம் என்ன? எங்களுக்கு எங்க விளை பூமியெல்லாம் வேணும். எங்களுக்கு பூர்வீகத்து கோயில்கள் சாமி தலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு மீட்டு எடுக்கணும்ன்றக்காகத்தே நாங்க போராட வந்திருக்கோம். கவர்மெண்ட்டுமே இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? இப்போ வேளாண்மை மண்டலமா அமைக்கணும். அதைத்தான் போராட வந்திருக்கோம். இங்கு பல்வேறு மக்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்ட களத்தில் போராட்டங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது இங்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது நம்முடன் போராட்டக்காரர்கள் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணத்துக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? சார், இந்த போராட்டம் நடத்துறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய செயல். டங்ஸ்டன்கிற அந்த கனிமத்திற்காக எந்தவித அறிவிப்பும் செய்யாமல், அதாவது பொது அறிவிப்பு செய்யாமல் ரகசியமா அறிவிப்பு செஞ்சு எங்களுடைய வாழ்வியலை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை கண்டிக்கிறோம். அவ்வளவுதான். தமிழக அரசு இந்த டங்ஸ்டன் வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வரே உறுதி அளிச்சிருக்காரு. இருந்த போதிலும் நீங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான காரணம் என்ன? முதல்வர் நான் இருக்கும் வரை டங்ஸ்டன் வராதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு மத்திய அரசு ஒரு அறிவிப்பு இருக்காங்க. அந்த பல்லுயிர் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து அதை தவிர்த்து பிற பகுதிகளை ஆய்வு பண்ணி அதில் டங்ஸ்டன் வரலாங்கிற மாதிரி ஒரு இக்கு வச்சு பேசியிருக்காங்க. இது முழுக்க அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களுக்கான அரசு தான். ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் திட்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்காக தான். விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு மகாத்மா காந்தி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த டங்ஸ்டன் வந்தா கள்ளந்தறி ஒருபோக கால்வாயிலிருந்து வெள்ளலூர் நாடு வரைக்கும் குறைந்தது ஒரு 6 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும்.